ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த வியாழன் நாளின் இரவிலேயே உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி ஓடி வந்தேன். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும் நான் சொல்லியும் கூட, நான் சரியாக தான் எல்லா விஷயங்களையும் செய்கிறேன், நான் செஞ்சது தான் சரி, நான் செஞ்சது தான் நியாயம்னு உன்னை நிரூபிப்பதற்காக என் அடுத்தவரிடம் போய் அவஸ்தைப்படுகிறாய் என் தங்கமே. துரோகிங்கிறது உனக்கு வெளியில் இருக்காங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? நிச்சயமாக கிடையாது. உன் கூட நல்லா பேசி சிரிக்கிறவங்களும், உன் கூட உண்மையாக இருக்கிறது போல பழகிறவங்களும், உனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளுமே கூட சேர்ந்து தான் உனக்கு சின்ன சின்ன விஷயங்களாய் பல விஷயங்களில் துரோகம் செய்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. யார் எப்படி இருந்தாலும் அவர்களின் குணம் என்னன்றதை தெரிஞ்சு பழகுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. உன்னால் முடியும்னு ஊக்கப்படுத்தும் மனிதர்களும், உனக்கு நல்லது நடக்கும்னு உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி உன்னை நல்லெண்ணத்தோடு வளர்க்கக்கூடிய நினைக்கும் மனிதர்களிடமும் மட்டும் நீ பழகுனா போதும். அவர்கள் அதந்த நல்ல நட்போடு நல்ல எண்ணத்தோடு உன் வாழ்வில் நீ உயர்ந்து வளர்வதற்கு உதவி செய்வாங்க. சிலர் நான் தான் எல்லாங்கிற மாதிரி ஆட்டம் போட்டு ஆணவத்தோடு அலையக்கூடிய மனிதர்களும் உனக்கு உறவாக இருக்கிறார்கள் தானே. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. வாழும்போது ஆட்டம் அதிகமாக இருந்தால் கடைசியில் அவங்க இந்த உலகத்தை விட்டு சாகும்போது கூட்டம் குறைவாகத்தானே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, நேருக்கு நேராக உன்னுடைய நண்பனோ உன்னுடைய தோழியோ உன்னை பற்றி குறை சொல்லும் போதே அதை திருத்தி மாற்றி அமைச்சிக்க முயற்சி செய். அப்படியே விட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் செய்கிறது சரிதானு உன்னுடைய தவறுக்கு நீ சாதகமாக பேசி நியாயம் கற்பித்தால் கடைசியில் உன் எதிரி 4 பேர் முன்னால் உன்னுடைய குறையை சொல்லி உன்னை அவமதித்து விடுவான், உன்னை விமர்சித்து விடுவான் என் செல்லமே. எதிரியாவது பரவாயில்ல, உன் கண்ணி எதிரில் தான் பேசுவான். ஆனால் உன்னுடைய துரோகி உன்னுடைய தவறையும் நீ செய்த குற்றத்தையும் நீ இல்லாத நேரம் பார்த்து எல்லார்கிட்டையும் பேசி சிரித்து மகிழ்பவனாக இருக்கிறான். அதனால தான் அடுத்தவங்க பேசுகிற அளவுக்கு நீ தப்பும் தவறும் குற்றமும் குறையும் செய்ய வேண்டாம். முதல்ல அதை திருத்திக்கோன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஊருக்கு உபதேசம் சொல்பவர்கள் எல்லாம் தனக்குன்னு வரும்போது மட்டும் அதிலிருந்து விதிவிலக்காக மாறி நிற்பாங்க. தான் என்ன வேணால் செய்யலாம், ஆனால் அடுத்தவங்க எந்த தவறும் செய்யக்கூடாது என நினைக்கும் மனிதர்கள் தானே இங்கே அதிகமாக இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் யாரும் தானாக மாறுவது கிடையாது. பிறக்கும்போது எல்லாரும் நல்லவங்களாக பிறந்தாலும் அடுத்த மனிதர் யாரோ ஒருவரால் தான் ஒவ்வொருவரும் நல்லவராகவும் கெட்டவராகவும் ஏமாளியாகவும் அறிவாளியாகவும் முட்டாளாகவும் கூட மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது. அதனால தான் அடுத்தவருடைய குணம் அடுத்தவருடைய செயலும் அடுத்தவருடைய நடத்தையும் உன்னை பாதிக்காத அளவுக்கு நீ விழிப்புணர்வோடு உற்சாகமாய் கவனத்தோடு தெளிவாக விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஆளாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நீ எப்படி பிறந்தியோ அதே நல்ல எண்ணத்தோடு அதே மாதிரி நல்ல செயல்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழும்போது கெட்டவர்கள் பறிக்கும் குழியிலும் விழுந்து விடக்கூடாது, அவங்களுடைய மாய வலைக்குள்ளும் நீ சிக்கிவிடக்கூடாது என் செல்லமே. அடுத்தவை உன்னை மாற்றுற அளவுக்கா நீ ஏமாளியாகவும் கோமாளியாகவும் இருப்பாய்? நீ எப்போதும் உன்னுடைய முடிவுகளையும் உன்னுடைய மனசுலையும் தெளிவாரு. யாராலும் உன்னை மாற்ற முடியாத அளவுக்கு நீ தெளிவாக இருக்கும்போது யாரும் உன்னை நெருங்கவே முடியாது தானே. நீ கோவப்பட்டா கூட இந்த சாயப்பா நான் மன்னிச்சிருவேன். ஆனால் எந்த மனிதரையும் அவங்க கிட்ட வசதி இல்லை, காசு பணம் இல்லைன்னு சொல்லி உதாசீனம் செய்தால் அதை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என் செல்லமே. இங்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உண்மையில்லாத உறவுகளிடம் கூட நல்லா பேசி பழகி ஒட்டி தான் இருக்காங்க. ஆனால் நான் உனக்கு சொல்கிறத கேளு. உண்மையாய் பேசும் உன் கூட உண்மையாக பழகிற நல்ல மனிதர்களிடம் மட்டும் நீ பழக்கம் வச்சுக்கிட்டா போதும். உண்மையில்லாத உறவுகளோடு நீ ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது தானே உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். உன்னை மதிக்கும் மனிதர்களுக்கு நீ மலராக சிரித்த முகத்தோடு காட்சி தரக்கூடிய ஆளாக இரு. உன்னை அவமதிக்கக்கூடிய உன்னை மிதிக்கக்கூடிய மனிதர்கள் கண் முன்னால் அவர்களை முள்ளாக குத்தக்கூடிய அவர்களை வார்த்தைகளால் வறுத்தெடுக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உன்னை மதிக்காதவங்களுக்கு நீயும் மதிப்பு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. எப்போவுமே உன்னுடைய மூளை என்பது எதிர்காலத்தில் என்ன ஆகும், அதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்ன செய்யணும்னு எதிர்காலத்தையே நினச்சி யோசிக்கும்படியாக செய்து உன்னை சாகடிக்குது. ஆனால் உன்னுடைய இதயம் ஏற்கனவே கடந்த காலத்திலும் இறந்த காலத்திலும் நடந்த விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தி அவங்க அதை செஞ்சாங்க இவங்க இதை செய்யலைன்னு பழைய விஷயங்களையும் நடந்த விஷயங்களையுமே உன்னை யோசிக்க வச்சு நோகடிக்கிறதா? எல்லாம் சரியாகும்னு நம்பு. உன் சாயப்பா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்.
எதிர்காலத்தை நினைக்கிற உன் மூளையையும் கடந்த காலத்தை நினைக்கிற உன்னுடைய இதயத்தையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என இரண்டையும் ஒரு சேர யோசிக்கும்படி நீ செய். நிச்சயமாய் உன் சாயப்பா உனக்கு சந்தோஷத்தை தரும்.